அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறேங்க. தொழில் பயிற்சி வீடியோல இன்னைக்கு ஒரு சிறு விவரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சில சகோதர சகோதரிகள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஹெர்பல் சோப்பு நான் வீட்டுல இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், எந்த மாதிரி எந்த ஷேப்ல நான் கொண்டு போனா நல்லா இருக்கும், அடுத்தது நான் எப்படி பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி ஒரு முழுமையான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை கிராம் சோப் செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவாய்க்குங்க. 75 கிராம் இருக்கு, 100 கிராம் இருக்கு, 125 கிராம் இருக்கு. நான் 3 வெரைட்டிலுமே செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆலோசனையா இருக்கும். 3மே இருந்தா நல்லா இருக்கும். இல்லாத பட்சத்துல 100 கிராம் உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும், 125 கிராமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க மோல்டு யூஸ் பண்ணி செய்யற மாதிரி இருக்குன்னா 125 கிராமுக்காக நீங்க வச்சுக்கலாம். 100 கிராம்ல நீங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 120 கிராம் அல்லது 110 கிராம் அளவு குடிக்கக்கூடிய மோல்டு வச்சு நீங்க சோப் ரெடி பண்ணிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் அந்த காஸ்டிக் சோடாவோட தன்மை எல்லாம் சரியாகிற அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணி இது பண்ணல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 கிராம் 15 கிராம் இல்லைன்னா 5 கிராம் வெயிட் குறையும். எப்பவுமே நீங்க என்ன வெயிட்ல கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெயிட்டுக்கு கீழே 1 கிராம் கூட குறையக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருங்க. ஒரு 5 கிராம் 10 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எந்த விதமான தவறும் இல்லை. இன்னும் சொல்ல போனா வாடிக்கையாளர் மத்தியில நமக்கு ஒரு நல்ல பெயர் தான் கிடைக்கும். இப்ப வித்தியாசமான சோப்புகள் எப்படி எப்படி, அதாவது பாத்தீங்கன்னா பொதுவா நான் கொடுக்குற சோப்புங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இதுலதான் இருக்கும், இந்த செவ்வக அடிப்படையில தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் என்னோடதா இருக்கும். 100 கிராம்ங்கிறது தான் நான் எப்பவுமே நான் வச்சிருப்பேன். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பெரிய அளவுக்கு நான் வாடிக்கையாளர்களை கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு இது இல்லை. எனக்கு நிரந்தரமான ஒரு வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 100ல இருந்து 150 பேர் இருக்காங்க. இதுவே நமக்கு போதும். மாசத்துக்கு ஒரு 100 பேர் வாங்குறாங்களா, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு இதை நான் பெருசா கொண்டு போற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனா நீங்க பெருசா கொண்டு போற அளவுக்கு இருக்குதுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாக்ஸ் இதெல்லாம் நீங்க வாங்குவீங்கல்ல, அப்ப அதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமா நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா முதலீடுங்கிறது உங்களுக்கு அதிகமான செலவா ஒண்ணு நிற்கும். இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா இந்த இதுலயும் நீங்க கொடுக்கலாம். சதுர இதுல 125 கிராம் அளவுக்கு நீங்க இந்த சேஃப்டியும் நீங்க கொடுக்கலாம். ஆனா இதுக்கான பாக்ஸ்ங்கிறது கொஞ்சம் ரிச்னஸா நீங்க கொடுக்கணும். அப்பதான் இதோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும், மக்கள் இதை வாங்குறதுக்கும் கொஞ்சம் பிரியப்படுவாங்க. இந்த ஓவல் ஷேப்லயும் நீங்க கொடுக்கலாம். எதற்காக இந்த ஷேப்ல நான் அதிகமா எடுத்துக்கிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பேக்கிங் பண்றதுக்கு எனக்கு இந்த இதுல இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனால எனக்கு ஒரே ஷேப் மட்டும் போதும் அப்படிங்கறதால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நீங்க வித்தியாசமா ஒரு டிசைன் போட்ட மாதிரி எல்லாம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேக்கிங் கொண்டு போற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு டிசைன் மட்டும் எடுத்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங்க நல்லா அழகா கொண்டு போங்க. அதே சமயத்துல செலவு குறைவாவும் கொண்டு போங்க. இப்ப நான் ஏன் இந்த இது எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் சிம்பிளா தான் கொண்டு போறேன். ரொம்ப பெரிய அளவுல நான் பிரம்மாண்டமா கொண்டு போற விருப்பம் எனக்கு இல்ல. அதாவது எனக்கு இதுவே போதுங்கிறதுக்கு அப்ப நான் போறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. சதுர பாக்ஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. பொதுவா மார்க்கெட்ல எனக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாவும் கிடைச்சிடும். ஒரு சில இடங்கள்ல 3 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒரு சில இடங்கள்ல 4 ரூபாய்க்கு கிடைக்கும். ரொம்ப லாட்டா நீங்க செய்யலன்னா உங்களுக்கு 3 ரூபாய் கிடைக்கும். நீங்க லூஸ்ல வாங்குற மாதிரி இருந்தா 4 ரூபாய் இல்ல 5 ரூபாய்க்கு கூட நீங்க வாங்கணும். ஓகேங்களா? இந்த இதுல நீங்க இது பண்ணல உள்ள சோப்பு என்ன இது இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப நார்மலா இருக்கும், உள்ள எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா உள்ள சோப்பு நீங்க என்ன இதுல வச்சிருக்கீங்கன்னு தெரியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சோப் வைக்கிறீங்கன்னா சோப்போட கலர் உங்களுக்கு தெரியும். நான் மேக்சிமம் ஹெர்பல் மட்டும்தான் யூஸ் பண்றேன், வேற எந்த ஒரு பேஸ்லையும் கொண்டு போகிறதுனால எனக்கு கலருங்கிறது அதிகமா இருக்காது. ரொம்ப நல்ல ரிச்னஸா கொண்டு போற மாதிரி இருந்துச்சா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு கலர் பேப்பர் எடுத்துட்டு இந்த சணல் மாதிரி இது போட்டு இந்த ஒரு சின்ன ஸ்டிக்கர் கூட ஹேண்ட்மேடுங்கிறத நீங்க தெளிவா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இது ரெடிமேடாவும் கிடைக்குது. ரெடிமேடா வாங்கினீங்கன்னா 5 ரூபாயில இருந்து 6 ரூபாய் வரைக்கும் வருது ஒரு பாக்ஸோட ரேட். இது எல்லாமே செட்டோட. ஆனா நீங்களே மொத்தமா அந்த பாக்ஸ் அடிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 5000 பீஸ் 10,000 பீஸ் அடிக்கணும்னு சொல்லுவாங்க பிரிண்டர்ஸ்ல போகல. அப்ப அதனாலதான் நான் சொல்ல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டிசைன் மட்டும் எடுத்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்ல பிசினஸ்ல பிக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த டிசைன் மூவ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாக்ஸ் எல்லாம் நீங்க அடிக்க வேண்டியது வரும். அப்ப அந்த செலவுங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த மாதிரி நீங்க ரவுண்ட் ஷேப்ல கொடுக்குறீங்க, இந்த ஷேப்ல கொடுக்குறீங்கன்னா இந்த கேக் அட்டை பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா திக்கா நீங்க வாங்கிக்கணும்.
பொதுவா இதை வச்சு நான் 2-3 இதுக்கு நான் என்னோட பேக்கிங்கை நான் வச்சுக்கிறேன். சந்தனத்துக்கு நம்மகிட்ட சந்தனம் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், மேக்சிமம் இந்த பேக்கிங்ல நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது பண்ணல இந்த மாதிரி வச்சு நம்ம இது பண்ணுவோம். நான் 1 கொடுக்க மாட்டேன், 2 வாங்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டோம்னா கரெக்டா இருக்கும். அதுக்குன்னு இப்படியே நான் வைக்க மாட்டேன். இதை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா சோப்பு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சோப்புக்கு நீங்க பேக் பண்றதுக்கு இந்த மாதிரி ரேப்பர் வாங்கிக்கோங்க. சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்து நீங்க என்னென்ன பட்டர் ஷீட் கூட அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க போகல, நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க நிறைய யோசிச்சு வித்தியாசமான பேக்கிங் கொண்டு போகலாம். ஓகேங்களா? நான் சிம்பிளா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு சின்ன பேக்கிங் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இது பண்ணிட்டு நான் சில நேரம் பட்டர் ஷீட்டும் போட்டுக்குவேன், சில நேரம் இந்த மாதிரி ரேப்பரும் போட்டுட்டு இது பண்ணிடுவேன். அவ்வளவுதான். பொதுவா சோப்போட இது நீங்க பிளாஸ்டிக் கவர்ல இந்த மாதிரி போட்டு பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த வாசனை தன்மை அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது இல்லாம அது ஒரு இது கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் எனக்கு ஃபீல் பண்ற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். பட்டர் ஷீட்டை கம்பேர் பண்ணல எனக்கு இது ரொம்ப பெட்டரா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்ல. அப்ப இந்த மாதிரி வச்சு நான் 2 வாங்குறவங்களுக்கு நான் இந்த மாதிரி பேக்கிங் தான் கொடுத்துக்கிறது. மேக்சிமம் இந்த மாதிரி பேக்கிங் உங்களுக்கு மார்க்கெட்ல 125 கிராம் அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதையும் நீங்க பாத்துக்கங்க. 125 கிராம் போறீங்கன்னா நீங்க உள்ள போட்டுட்டீங்கன்னா இப்படி பண்ணலாம், உள்ள சேக் ஆகும். அப்ப சோப்பு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி சமயத்துல நீங்க சோப் வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் ஆடாத மாதிரி சேக் ஆகாத மாதிரி நல்லா உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேக்கிங் பண்ணிக்கோங்க. பேக்கிங் எப்பவுமே நீட்டா இருக்கணுங்கிறது மட்டும் இல்ல, உள்ள பொருள் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்ப சோப்புல இப்பதான் நான் சின்ன அளவுல சோப்பு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க மத்த பொருள் எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சாம்பிள் சின்ன அளவுல நீங்க மோல்டுலயே நீங்க செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன அளவுல செஞ்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ரேப்பர்ல பேக் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் ரேப்பர்ல பேக் பண்ணிட்டு இதை சாம்பிளுக்கு நீங்க கொடுக்கலாம். டிராவலுக்காக யூஸ் பண்ணதுக்கும் சின்ன சோப்புங்க நம்ம ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு சாம்பிள் கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும், டிராவல் சோப்புன்னு நீங்க கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்னு சோப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தரம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். pH வேல்யூ செக் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன்னா pH வேல்யூ செக் பண்ணிட்டு கொடுங்க. இல்ல நம்ம கடையில அவங்க வாங்குறாங்கன்னா அவங்க முன்னாடியே செக் பண்ணி கொடுத்தீங்கனாலும் இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் லைசன்ஸும் முக்கியமா, இல்ல இதுக்கு என்ன சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கறதும் ஒரு சிலருக்கு சந்தேகமா இருக்கு. இதுக்கு லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் சர்டிபிகேட்டும் லைசன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் ப்ராப்பரா எடுத்துக்கிட்டு இதை பிசினஸா கொண்டு போகையில ஒரு பெஸ்டான ஒரு தொழிலா இருக்கும், நல்ல ஒரு லாபகரமா இருக்கும். உங்களுக்கும் சரி உங்களோட தலைமுறைக்குமே இது மிக சிறந்த ஒரு தொழிலா இருக்கும். ஓகேங்களா? அப்ப பேக்கிங்ல நீங்க ஆரம்ப காலகட்டத்துல இருக்கீல பேக்கிங்க்கு அதிகமா செலவு பண்ணாதீங்க. சின்ன சின்ன அளவுல நீங்க கொண்டு போங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து லாபம் வர உங்களோட முதலீடு மட்டும் இல்லாம பேக்கிங்லயும் அதிகமா செலவு பண்றதை நீங்க கொண்டு போய்க்கலாம். லாபமே எடுக்காததுக்கு முதல்ல கடன் வாங்கியோ இல்ல முதலீட்டு பணத்துல இருந்தோ நிறைய பேக்கிங்க்கு மட்டும் உள்ள செலவு பண்ணாதீங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா? நான் அடுத்து எது சம்பந்தமான வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து அனைவரும் இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.